எல்லோருக்கும் வணக்கம். யாரோ சொன்னால் பொன்மொழி உடனே பார்க்கலாம். இன்டெலிஜென்ஸ் இஸ் யூஸிங் சம்ஒன் எல்ஸ் இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ட்லி. கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதா? மீண்டும் ஆங்கிலத்திலே சொல்கிறேன், புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இன்டெலிஜென்ஸ் இஸ் சம்திங் யூஸிங் சம்ஒன் எல்ஸ் இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ட்லி. புத்திசாலித்தனம் என்பது எது என்ன என்று இந்த பழமொழி யாரோ சொல்கிறார். புத்திசாலித்தனம் என்றால் என்ன என்று இங்கே விளக்குகிறார். புத்திசாலித்தனம் என்றால் என்பது அடுத்தவர்களின் புத்திசாலித்தனத்தை புத்திசாலித்தனமாக உபயோகப்படுத்துவது. அடுத்தவர்களின் புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்துவது என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். நீங்கள் ஒரு குழுவாக வேலை செய்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஒரு பிரச்சனை இருக்கிற பிரச்சனையை நாம் தீர்க்க வேண்டும். பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று உங்களுக்கு தெரியும் என்று வைத்துக் கொள்ளலாம். அதை முதலில் வெளியே சொல்லாதீர்கள். உங்கள் அனுபவத்தின் மூலமும் உங்கள் புத்திசாலித்தனமும் நீங்கள் உங்களுக்கு அதை சமாளிக்க தெரியும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி உங்களுக்கு தெரிந்திருந்துமே நீங்கள் அந்த குழுவில் முதலிலேயே நீங்கள் இப்படி செய்ய என்று சொல்லிவிட்டு போகாதீர்கள். எல்லோருடைய ஆலோசனையும் கேளுங்கள். சில சமயங்களில் உங்களுடைய குழு நண்பர்கள், குழுவை சார்ந்தவர்கள் சொல்லும் தீர்வு உங்களுடைய தீர்வை விட நன்றாக இருக்க வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. மேலும் இது உங்கள் குழு நண்பர்களுக்கு, குழு அங்கத்தினருக்கு உங்கள் மேல் ஒரு நம்பிக்கை ஏற்படும், உங்களுக்கு ஒரு மரியாதை ஏற்படும். ஏனென்றால் நீங்கள் அவர்கள் சொல்லும் யோசனைக்கு செவி சாய்க்கிறீர்கள். எனவே குழுவும் அதிக திறமையோடு வேலை செய்யும். ஏனென்றால் குழு நண்பர்களுக்கு, குழு அங்கத்தினர்களுக்கு நீங்கள் மரியாதைகள், அவர்களுடைய புத்திசாலத்தையும் நீங்கள் உபயோகப்படுத்துகிறீர்கள். எனவே நீங்கள் செய்யும் நீங்கள் செய்யும் விஷயம் மிகவும் நன்றாக அமையும். எந்த வேலை செய்தாலும் செய்யும் வேலை நல்ல முறையில் திருப்தியாக முடியும், திறமையாக முடியும், குறைந்த காலத்திலும் முடியும், குறைந்த செலவிலும் முடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் மட்டும் போதாது, உங்களுக்கு அடுத்தவர்களுடைய புத்திசாலித்தனத்தை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று தெரிய வேண்டும். இதுவே புத்திசாலித்தன உச்சம் என்று எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் மட்டும் போதாது, உங்கள் புத்திசாலித்தனம் வரும் யோசனை மட்டும் சொல்லிக்கொண்டே இருக்காதீர்கள். அடுத்தவர்களையும் நீங்கள் யோசனை கேட்க வேண்டும். ஏனென்றால் பல நேரங்களில் அடுத்தவர்கள் யோசனை உங்கள் யோசனையோட நன்றதாகவும் சிறப்பானதாகவும் செலவு குறைந்ததாகவும் குறைந்த நேரத்தை செய்ய முடிப்பதாகவும் இருக்கும். எனவே எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அதில் சம்மந்தப்பட்டவர்கள் அனைவருடைய யோசனையும் கேளுங்கள். அது உங்கள் மீது அவருடைய நம்பிக்கையையும் மரியாதையும் அதிகப்படுத்தும். எனவே புத்திசாலித்தனம் என்பது என்ன? அடுத்தவர்களுடைய புத்திசாலித்தனத்தை புத்திசாலித்தனமாக உபயோகப்படுத்துவது. நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.